டேய் மச்சான், ஃபுல்லா தண்ணி அடிச்சாச்சு. தொட்டுக்கிறதுக்கு என்ன இருக்குதா? ஒண்ணு வருது, தொட்டுக்கிட்டா போச்சு. கண்ணு ராத்திரில தனியா போற? இல்ல, இங்கதான் எங்க காசி குடி இருக்காரு. அவரை பார்க்க போயிட்டு டேய் நம்ம காசிடா. வாமா கண்ணு, நான் வழி காட்டுறேன் வா. இல்ல, நானே விசாரிச்சுட்டு போயிடுறேன். ஏன் எங்களை விசாரிக்க மாட்டியா? விசாரிக்க வேணாம். அப்படியே கொஞ்சம் கவுன்ஸ்ட் போறது. இங்கதான்டா வந்தா. வாடா அந்த பக்கம் போலாம். டேய், அந்த மேடம் மட்டும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தாங்க. உண்மையிலேயே அவனை வெட்டி போந்திருப்பேன். ஏன்பா அண்ணன் என்ன தப்பு பண்ணுச்சுன்னு இப்படி போட்டு திட்டிட்டு இருக்கீங்க? என்னப்பா இவனா அந்த வீட்டுல நம்ம கூர்க்காவை நடிக்கதான் சொன்னோம். இவன் உண்மையான கூர்க்கா மாதிரி எப்ப பார்த்தாலும் அந்த கேட்டு கட்டு தூக்கிட்டே இருக்காப்பா. குடும்பத்தோட நம்ம எதுக்கு அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சோம்? இப்படி கேட்டு கட்டு தூங்குவா. அதுலப்பா, அண்ணனுக்கு ஊர்ல இருக்கிற அண்ணியோட ஞாபகம் அந்த இமேஜினேஷன்ல இருக்காரு. இதுக்கு பேரு தூக்கம் இல்லப்பா, லவ். என்ன லவ்? அப்பா, எனக்கு என்னமோ சின்ன வந்த வேலை சின்சியரா பாக்குற மாதிரி தெரியல. அப்படியா? எப்ப பார்த்தா பேன் பின்னாலே சுத்திட்டு இருக்காரு. போட்டு கொடுக்குறான் பார். டேய், நான் ஒன்னும் அந்த பிஏ பின்னாடி சுத்தலடா. அந்த பிஏ தாண்டா ஏன் பின்னாடி சுத்துது. இனிமே நான் உங்க பின்னால சுத்த மாட்டேன் சார். அட பாவிங்களா, நீங்க எல்லாரும் ஒரே குடும்பமா? என்ன பண்றதுக்காக என் மேடம் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கீங்க? உங்களை இப்பவே மேடம் கிட்ட சொல்லி போலீஸ்ல மாட்டி விடல. இவ்வளவு மோசமா நீங்க நீங்க கொலைக்காரங்களா, கொலைக்காரங்களா, டெரரிஸ்டா, யாரா நீங்க? நில்லு பிரியா. அண்ணா புடிப்பா, அப்புறம் எல்லா காரியம் கெட்டு போயிருப்பா. அண்ணா கண்ணனா, பேர் கூட காசு இல்லையா? கண்ணனா, யோ பயங்கரமான இன்டர்நேஷனல் ஃப்ராட் நீங்கலாம். மா நில்லுமா. முடியாது, முடியாது, நான் எதுவும் கேட்க மாட்டேன். என் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்க? இப்படி ஒரே நிமிஷத்துல உதறி தரலாமா? நான் சொல்ற கொஞ்சம் கேளு பிரியா. சரி சரி, சீக்கிரம் சொல்லு, என் மனசு மாத்திராத. இருப்பா இருப்பா இருப்பா. இருட்டுல நின்று எவனாவது கேட்டான்னா எங்க இருந்து கேக்குறானே தெரியாது. எவ்வளவு தெரிஞ்சிச்சு எல்லாரும் மாட்டிக்குவோம். டேய் போய் மோட்டர் போடுறேன். இப்ப சொல்லுமா, நாங்க குடும்பத்தோட அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சது சரியா தப்பா? கவலைப்படாதீங்க, இனிமே நானும் உங்க கூட்டத்துல ஒருத்தி. ஓகே ஓகே. வாப்பா. என்னப்பா நம்ம அடுத்த திட்டம் என்னப்பா? அடுத்த திட்டம் என்ன? ஃபேக்டரியில கை வைக்க வேண்டியதுதான். இந்த பாரு, முதலாளி அம்மாவோட பாடி கார்டா இருக்கலாம். அதுக்காக வெளியில நின்று காப்பி அப்ப நீ நீங்க கேட்ட கொடுக்க மாட்டியா? நீ கொடுக்க முடியாது. உள்ள வந்து உள்ள போறியால? நீ உள்ள வந்து முடியாது. இந்த வேலை வச்சு போயிட்டாங்க. போயாச்சா? ஓகே பை. அப்பா ஃபேக்டரி மறந்துடாத. மேக்ஸிமம் டிஸ்டர்ப் பண்ண. என் வயிறு எரியாம இருக்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஐயோ பாக்குறானுங்களே. என்ன சொன்னாச்சு? கவலைப்படாம போ. அந்த ஃபேக்டரி இருக்க வரைக்கும் தானே அந்த இந்திராதேவிக்கு திமிரு. ஐயோ போச்சு, ஏதோ ஃபேக்டரி கிட்ட வளரி தொலைச்சிட்டனே. ஏண்டா நீங்க போய் எதுவும் செஞ்சு தொலைச்சிடாதீங்கடா. ஐயோ அதே ரியாக்ஷன் கொடுக்கறானுங்களே. உங்களால அவங்களை சமாளிக்க முடியல, அப்ப மூடுங்க. Just close the factory and lock it out. மத்தவங்களை விட 2 மடங்கு அதிகமா சம்பளம் கொடுத்துட்டு இருக்கேன். இப்பதான் 2 மாசத்துக்கு முன்னாடி போனஸ் வேற கொடுத்திருக்கேன். I never expected this from ladies. Madam, chilli soup. ஏற்கனவே எரியுது, இதுல பச்சை மிளகாய் சூப் வேற. எடுத்துட்டு போமா. மேடம், பொம்பளைங்க தானா இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டாங்க மேடம். எனக்கு என்னமோ யாரோ தூண்டி விட்டுதான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தோணுது. ஒரு ஆம்பளை துணை இல்லாம யார் தூண்டி விட்டா என்ன? இவங்களுக்கு எங்க போச்சு அறிவு? இவங்க எல்லாம் ஏன் இங்க நிக்கறாங்க? நீங்க டென்ஷனா இருக்கீங்களே, அதுக்காக இங்கே நின்னு வேடிக்கை பார்க்கணுமா? Ask them to get out. போங்க, மூடட்டும். எல்லாரும் போங்க. ஃபேக்டரி இழுத்து மூடட்டும். எனக்கு அத பத்தி கவலை இல்ல. அதுக்காக ஃபேக்டரியை இழுத்து மூடணுமா? அதனால நமக்கு எவ்வளவு பண நஷ்டம்? நஷ்டம் 5 கோடி ரூபாய் நஷ்டம் ஆகட்டும். அதுக்காக இவளுக்கு கால்ல போய் என்ன விட சொல்றியா? ஆம்பளைங்களையே அடக்கி ஆடுறவன் நானு. இவளுக்கு யாரு என்கிட்ட? மேடம் நான்சென்ஸ். ஐயோ நான் என்ன பண்ணேன்? அட உன்ன இல்லப்பா. நான் என்ன ஒன்னு சொல்லட்டுமா? ஐயா காசு விஸ்வநாதர் ஐயா, உன் சொற்பொழிவை கேட்க எனக்கு நேரம் இல்ல. இல்ல மேடம், ஷார்ட்டா முடிச்சுக்கிறேன். சொல்லு. 5 கோடி ரூபாய் நஷ்டத்துக்கு நீங்க ஃபேக்டரியை மூடுறதை விட 1 லட்சம் நீங்க என்கிட்ட கொடுத்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஃபேக்டரியை நடத்துறதுக்கு நான் வழி பண்றேன். ஏ 1 லட்சத்தை தூக்கிட்டு அப்படியே ஓடிடலாம்னு பாக்குறியா? இல்ல அந்த 1 லட்சத்தை திருப்பி கொண்டாந்து கொடுத்துருவேன். எங்களுக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல.
அப்புறம் உங்க இஷ்டம். இத வேற திறந்து வச்சுக்கிட்டு மூடுங்க. இத வேற திறந்து வச்சுக்கிட்டு மூடுங்க. காசி பிரியா அவன்கிட்ட 1 லட்சம் ரூபாய் கொடுத்துரு பாப்போம். என்ன சைலண்டா ஓட்ற? நானும் நீ பேசணுமா? அத போறியா? போடுறேன். 1 லட்சம் ரூபாய் சரியா இருக்கு. வரேன். இதோ பாருங்க, ஸ்ட்ரைக் பண்ண சொன்னது இவன் தான். இவங்கிட்ட ஸ்ட்ரைக் பண்றதுக்கு தான் 1 லட்சம் ரூபாய் வாங்குனேன். ஹலோ, நான் அது கூட ஸ்ட்ரைக் பண்ண சொல்லணும். இந்த அம்மா பணம் வாங்கினதே ஸ்ட்ரைக்கை நிறுத்துறதுக்கு தான். என்ன பேச்ச மாத்திர? ஸ்ட்ரைக் பண்ண எனக்கு 1 லட்சம், மத்த எல்லாருக்கும் எக்ஸ்ட்ரா போனஸ் வாங்கி தர நீ தானே சொன்ன? சரி, அப்படியே உன்னை ஸ்ட்ரைக் பண்ண சொன்னாலும் பண்ணிடுறதா? இப்ப மேடம் ஃபேக்டரி இழுத்து மூடணும்ன்றாங்க. எல்லாருக்கும் வேலை போச்சுல. உனக்குனா நீ அழகா 1 லட்சம் ரூபாய் போய் செட்டில் ஆயிடுவ. இவங்க என்ன பிச்சை எடுப்பாங்களா? கேளுங்கம்மா. என்னடி தலைவி என்ன என்ன அடுவியா? ஏய் எனக்கு ஒண்ணு தெரியாது லட்சா. ஏய் ஓடுறா காசு. அந்த அம்மா வீட்டுல 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்குது. இதான் நோட்டு நம்பரு. எடுத்துட்டு போய் மேடம் கிட்ட அப்படியே கொடுத்துடணும். அப்படியேவா? ஆமா, பின்ன எக்கு தப்பா ஏதாவது நடந்தது போலீஸ்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருவான். ஆமா, போலீஸ் ஏன் மிரட்டாங்கப்பா? எரியுது, வயிறு எரியுது. இந்த 3 பேரை வச்சுக்கிட்டே மானமெல்லாம் போகுதே. இன்ஸ்பெக்டர் சார், இந்த ஸ்ட்ரைக்குக்கும் எங்க அப்பாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த 3 பேரையும் அடிச்சு உதச்சு கேட்டு பார்த்துட்டா இவங்களும் எந்த தப்பும் பண்ணல. பாவம். நான் மட்டும் என்ன கண்டுபிடிச்சிட்டா வந்தேன்? ஆமா, இவர் கண்டுபிடிச்சிட்டாலே. ஏய், இல்லைங்க சார். அந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால வெறும் என்கொயரிக்கு தான் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறேன். அது ஏன் மானம் போறதா நினைக்கிறீங்க? போலீஸ் ஸ்டேஷன் போறது மானம் போறதா நினைச்சா நான் தினம் போலீஸ் ஸ்டேஷன் போக முடியுமா? இவனையும் கூப்பிட்டு ஐயோ மறந்துட்டேன், சிஎம்க்கு ஒரு போன் போட்டு வந்தாரு. எந்த சிஎம்? அந்த சி முனியாண்டி பிஏபிஎல் வக்கீல் தானே? அவரும் ஒரு கேஸ் விஷயமா உள்ளதா இருக்காரு. அங்க வந்து பேசிக்கலாம் வாங்க. எனக்கு வர்ற வைத்தறிச்சலுக்கு அந்த இந்திரா தேவிய கூண்டோடு ஒழிக்கணும். அவ தங்கச்சி அவ குடும்பத்தையே கண்டந்துண்டமா வெட்டி பெட்ரோல் ஊத்தி கொளுத்தணும். அப்பதான் என் மனசு ஆறும். வாங்க, நீங்க வாங்க. இந்த தடவை அவனுக்கு என்னதான் பண்றானுங்கன்னு பாப்போம். நான் உங்களுக்கு கேஸ் பிடிச்சு தரேன். அப்படி ஏதாவது புடிச்சு கொடுங்க சார், அப்பதான் இவர் இன்ஸ்பெக்டர் ஆவாரு. உன்னை புடிச்சு கொடுத்துதான்டா நான் இன்ஸ்பெக்டரே ஆக போறேன். நான் மூட சொன்ன ஃபேக்டரிய திறக்க வச்ச நீதான் இனிமே இந்த ஃபேக்டரிக்கு ஜெனரல் மேனேஜர். ஃபர்ஸ்ட் டைமா என்னோட ஃபேக்டரியில ஒரு ஆம்பளைய அப்பாயிண்ட் பண்றேன். சாரி மேடம், எனக்கு இந்த வேலை வேண்டாம். ஒரு தனி ஆம்பளை என்னால இங்க வேலை செய்ய முடியாது மேடம். என் கூட சேர்ந்து நிறைய ஆம்பளைங்களுக்கு வேலை போட்டு தரேன்னு சொல்லுங்க. நான் ஜிஎம்மா இருக்கேன். ஆமா மேடம், நான் கூட நினைச்சு பார்க்கல. பொம்பளைங்களா வேட்டி மாதிரி புடவையை தூக்கி கட்டிக்கிட்டு கல்லெறியதும் சோடா பாட்டில் வீசுறதும். கல்லடிக்க தெரியாத, சோடா பாட்டில் அடிக்க தெரியாத, ஸ்ட்ரைக் பண்ண தெரியாத, போனஸ் கொடுக்கும் போது மட்டும் வாங்கிக்க தெரிஞ்ச நிறைய நல்ல ஆம்பளைங்க வேலைக்கு இருக்காங்க. நீங்க கொஞ்சம் மனசு மாறினீங்கன்னா. ஓகே, சில ஆம்பளைங்களை வேலைக்கு சேர்த்துக்கோ, பட் டெம்பரவரி தான். எனக்கு பிடிக்கலன்னா உடனே வேலையில இருந்து தூக்கிடுவேன். ஓகே மேடம். அப்புறம் இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு உங்க பெர்மிஷன்? நோ 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 நோ. சின்ன செலிப்ரேஷன் தானே, ப்ளீஸ். ஓகே மேடம், எனக்கு நல்ல போஸ்ட் கொடுத்து, நல்ல சம்பளம் கொடுத்து, உங்க வீட்லயே ஒரு கெஸ்ட் ஹவுஸையும் கொடுத்து, அதோட உங்க எதிரிலே உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு எனக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கீங்களே. ஒரு நாள் பெருசா கவுத்துரு. ஐஷு, எல்லா ஆம்பளைங்களையும் ஒரே மாதிரி நினைச்சிடாத. காசி ரொம்ப நல்ல பையன். நேரம்தான் சரிசமமா உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு வந்தாச்சு. கூடிய சீக்கிரம் நீ நினைச்சதெல்லாம் நிறைவேறிடும் போல இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. அவ்வளவு திமிரா? நான் யாரு? ஜிஎம் கண்ணனோட பிரதர். தல தல. என்னடா சொன்ன? ராஸ்கல். அனாதை பையனும் உனக்கு வீட்ல இடம் கொடுத்தா அவ்வளவு திமிரா? என் மேல ஊத்திருந்தா கூட பரவாயில்ல, பொறுத்துக்குவேன். இடியட். ஐஷு, பாரு படிச்சுட்டாங்க. பாரு சும்மா இருக்கேன், போய் கேளுப்பா. அக்கா பாருங்க அடிச்சுட்டாங்க. நம்மளும் பாருங்க, நீயா போய் கேளு. அது பாருண்ணா, நீயா போய் கேளுண்ணா. போச்சு, பையன் கவுத்துட்டான். தம்பி,
உன்னை அடிச்சோன்னு உனக்கு உங்க வீட்டு ஞாபகம் வந்துருச்சா? ஆமா. அதான் அடிச்சோன்னு உனக்கு வீட்டு ஞாபகம் வந்துருச்சு. அதனால எல்லாத்தையும் அண்ணன் தம்பின்னு முறை வச்சு கூப்பிடுறேன். ஏண்டா இவரு உனக்கு என்ன முறை? இது கூட தெரியாதா? இங்க சின்ன என்னடா ரொம்ப வலிக்குதா? டேய் சமாளிடா டேய். சைலண்ட் ஆயிட்டான்ல, விடுங்க. சின்ன பெரியம்மா என்னையா அடிச்சாங்கன்னு கேளுங்கண்ணே. பெரியம்மாவா? ஆமா, பாருங்க பெரியம்மா அடிச்சிட்டு எப்படி முறைக்கிறாங்கன்னு. எனக்கு பயமா இருக்கு. நான் சின்னம்மா மேல வேணும்னா சாம்பார கொட்டினேன். ஓ இவங்க சின்னம்மாவா? ஆமா, சின்னம்மா. சின்னம்மாவா? என்ன கண்ணா, எல்லாரையும் முறை வச்சுதான் கூப்பிடுவியா? ஆமா. அப்ப என்ன முறை வச்சு கூப்பிடுவேன்? நான் உனக்கு அண்ணியா? இல்ல, சித்தி. என்னது சித்தியா? ஆமா, உங்க அப்பாவோட செட்டப் உங்கள மாதிரியே தான் இருக்கும். ஹலோ. நான்சென்ஸ். தேங்க் யூ. பிரான்ஸ்ல இருந்து வந்த எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ்லாம் இந்த மந்த்ல ஷிப்மென்ட் ஆயிடும். எஸ் மேடம். குவாலிட்டி கண்ட்ரோல் மேல ஸ்பெஷல் அட்டென்ஷன் Okay, madam. These machines are imported from Japan. I see. Finally, இந்த டீ டஸ்ட் எல்லாம் இந்த பேக்ஸ்ல தான் கலெக்ட் ஆகுமா? And those containers maintain the moisture. மூஞ்சி பார்க்கவே சைக்கிள். தோ பார், நான் உன் அழகை தாண்டி விரும்பினேன். இந்த ஆளை யார் வேலைக்கு சேர்த்தது? Ask him to get out. என் ஃபேக்டரியில வேலை செய்யறதுக்கு இந்த ஆளுக்கு எந்த தகுதி கிடையாது. மேடம் அவர் ரொம்ப நல்லவர். அவர் கதையை கேட்டா ரொம்ப பரிதாபமா இருந்தது. அவர் வைஃப் அவரை விட்டுட்டு வேற யாரு கூடயும் ஓடி போயிட்டாங்க. அது அந்த ஆளோட தலையெழுத்து. பணம் சொடைஞ்சு தற்கொலை பண்ணிக்க போயிருக்காரு. அவரை காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்தாங்க. ஒரு பொம்பளையால அவர் வாழ்க்கையை கெட்டு போயிடுச்சுன்னு நான் தான் அவரை வேலைக்கு சேர்த்தேன். ஒரு பொம்பளையால அந்த ஆளோட வாழ்க்கை கெட்டு போச்சா? அது உனக்கு தெரியுமா? சரி சரி, அது உனக்கு சம்பந்தம் இல்ல. முதல்ல அந்த ஆளை வெளியே அனுப்பு. ஏங்க அவர் அமிச்சிடலாமா? அவளையும் கேக்குற? உங்க தங்கச்சி தாங்க அவரை காப்பாத்தி இங்க கூட்டு வந்தாங்க. ஓ, அந்த ஆளை நீ எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தே, ஏன் கூட்டிட்டு வந்தேன்னு எனக்கு தெரியும். அக்கா, எனக்காக. உனக்காக இல்லடி, எனக்காக அந்த ஆளை நீ வேலையில சேர்த்திருக்க. இத பாருங்க, நீங்க எதுக்காக அவர் மேல கோவப்படுறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா மறக்கிறது மனுஷ குணம், மன்னிக்கிறது தெய்வ குணம்னு சொல்லுவாங்க. அவர் கொஞ்சம் மன்னிச்சிருங்களேன் ப்ளீஸ். ஐயோ காசி, இப்பதான் நான் கொஞ்ச நாளா சந்தோஷமா இருக்கேன். அதுக்கு எடுத்துக்க சொல்றியா? என்ன மாத்த யாராலையும் முடியாது. இத பாரு, எதிரியை கூட மன்னிச்சிடலாம், ஆனா துரோகியை மன்னிக்கவே கூடாது. Ask him to get. ஒண்ணு இல்ல, 3 நாளா சாப்பிடல. அதான் நான் உங்களை வேணுட்ட மாட்டி விட்டேன். என்னங்க மறைக்கிறீங்க மேடம்? இவங்க சேர்த்து விடுற ஆளுங்களே இப்படிதான் மேடம். ஒரு சமயக்காரர் சேர்த்து விட்டாங்களே, அவர் மட்டும் என்ன நல்லவரா? அந்த ஆளுக்கு என்ன வயசாகுது? வயசுக்கு வந்த பொண்ணு வேற இருக்குது. டெய்லி என்ன கூத்து நடக்குது தெரியுமா? ரொம்ப மோசம் மேடம். யாருடைய பர்சனல் லைஃப பத்தியும் இங்க கேக்கல. எனக்கு என்னமோ அந்த ஆளோட ஃபேமிலி மேல பெரிய அபிப்பிராயமே கிடையாது. போறாரு பாருங்க, பண்ணிட்டு பாட்டு பாத்தீங்களா? விசில் அடிச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு. ஐயா மெதுவா போக சொல்றேன். இன்னைக்கு அந்த ஆள் எங்க போறாரு, என்ன பண்றாருன்னு கண்டுபிடிச்சு அவர் ஒரு மோசமான ஆள்னு ப்ரூவ் பண்றேன். ஏய் ஆன் அடிக்காத. பாத்தீங்களா எவ்வளவு லேட் ஆகுதுன்னு? நீங்களா? ஐயோ அம்மா, என்ன எல்லா முதலாளியும் 3வது அணி மாதிரி ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க? ஏதாவது அவசரமா சமைக்கணுமா? வாங்க போலாம். ஏன் பேசிக்கிட்டே கதை மூணு? ஆனா அது காதுக்கு படால் படம் அடிச்சுக்கும்பா. சமாளிக்காத மேன் வர சொல்லு. யார? அதான் உள்ள இருக்கிறவன் செட்டப்ப வர சொல்ல. மேடம் பாக்கணும்ல. ஐயோ செட்டப்ல ஒண்ணு கிடையாதுமா. அப்போ கொண்டாந்த பூ யார் தலையில வச்ச அல்வாவை யாரு கொடுத்த? அது என் பொண்டாட்டிக்கு. கொண்டாந்த அல்வா எனக்கே குடுக்கற பாத்தியா? உன் சம்சாரம் எப்போ செத்து போச்சையா? உனக்கு எப்படி தெரியும்? அதான் வந்த நீங்க சின்னமா சொன்னாங்களே. சின்னமாவுக்கு நான் சொல்லியா? யோ நீ தான் சொன்ன, கொலைப்பாது தள்ளு. மேடம், என்ன பொறுத்த வரைக்கும் என் மனைவி இன்னும் சாகல, உசுரோட தான் இருக்காங்க. நான் அவங்க உடம்பு மட்டும் நேசிச்சிருந்தேன்னா அவங்க செத்து போனதை நினைச்சிருப்பேன். ஆனா அவங்க மனசை நேசிச்சேன். அதனாலதான் அவங்க மனசோடவும் ஆன்மாவோட நான் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கேன். அவங்களுக்கு மல்லிகைப்பூ அல்வானா ரொம்ப பிடிக்கும். அதனால டெய்லி வாங்கி படைக்கிறது பழக்கம். ஆம்பளைங்கள்ல உங்களை மாதிரி சில நல்லவங்களும் இருக்காங்க. காசி சொன்னதை நம்பி நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ பெரிய வார்த்தையில சொல்லு. நான் செலக்ட் பண்ணாமல என்னைக்குமே சோடு போக மாட்டாரு. வந்துட்டேன் மேடம். ஐயோ அல்வாங்கண்ணா, அல்வாங்கண்ணா, அல்வா எங்க? அல்வா இங்கதான் இருக்கு. சும்மா என்னத்துக்கு லவ லவன்னு கத்துற? அல்வா எனக்கு தானே படைச்ச, அப்ப நான் தான் திம்பேன். சாமிக்கு படைக்கிறோம்.
சாமி சாப்பிடுதா? நீ தினம் எனக்கு அல்வா குடுக்கறேன்னு சொன்ன, அதனால தான் நான் போட்டாவுக்கு போஸ் எல்லாம் கொடுத்தான். மொட்டையா அல்வா கொடுக்கறேன்னு சொன்னேன், சாப்பிட கொடுக்கறேன்னு சொன்னா. இந்தா இது கூட உனக்கு படிச்சதுதான், வச்சுக்க. என்ன வச்சு விடணுமா? இப்படி எல்லாம் மாட்டு நினைக்கிறியா? ஆமா, என்ன பூ வச்சு விட சொல்றியா? புருஷனை டைவர்ஸ் பண்ணலாம் பாக்குறியா? எங்க பண்றது? அந்த ஆளு தான் ஓடி போயிட்டானே, வந்தா தான் பண்ண முடியும். 1/2 கிலோ 5 நிமிஷத்துனா ஓட பண்ணுவேன். அல்வா திங்கிறதுக்கு கூலிங்களா? ஏனுங்க நீங்க ரொம்ப நல்ல மனுஷனுங்க. அல்வா தின்னதுக்கு இல்லாம அது பூ வச்சுக்கிறதுக்குங்களா? அதுவும் ஒரு விதத்துல கரெக்ட் தான். மேடம் காதுல பூ வச்சோம்ல அதுக்கு. இத பாரு, எங்க காரியம் முடியற வரைக்கும். என்ன காரியம்? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? அந்த அம்மா கண்ணுல படவே கூடாது. அதுக்கு தான் இந்த அன்பளிப்பு. அன்பளிப்பா? என்னங்க அசிங்கமா சொல்றீங்க? லஞ்சம்னு கௌரதியா சொல்லுங்க. லஞ்சத்துக்கு நாட்டுல என்ன மதிப்பு? சரி வா, இந்தா. பிரியா விட்டா என்னைய மாத்திட்டு போட்டுருக்க. போ 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 போ. சேவர கொடுங்க.